ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ராடக்ட் தான் இந்த ஒரு ஒய்ஃபை கேமரா. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்கும். இந்த ஒரு கேமரா போடணும், அதாவது ஷாப்புக்கு அப்படி இல்லாட்டி வந்துட்டு வீட்டுக்கு. ஸோ எனக்கு ஒரு கேமரா மட்டும் போதும் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு ஸோ இந்த கேமரா வந்து ஒரு பர்ஃபெக்டான கேமரா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை கேமரா தான். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வந்து இந்த கேமரா வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து மாடல் சொல்லிடுறேன். இது வந்து EZVZ சொல்லுற ஒரு மாடலு. ஸோ இந்த EZVZ கேமரா வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹிக்விஷனோட பிராண்டு தாங்க. ஸோ அவங்களோட ஒரு மாடல் தான் இந்த EZVZ. ஸோ இந்த ஒய்ஃபை கேமரா வந்து அவங்களோட தான். ஸோ இந்த ஹிக்விஷனுங்கிற பிராண்ட் வந்து கேமரா இதில் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டு அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ இப்போ இதில் வந்து பாக்ஸில் வந்து என்னென்ன வந்து இதில் வந்து ஆப்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஸ்பேஸ் டிடெக்ஷன், அதாவது ஒரு நம்ம மனுஷன் மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மனுஷன் வந்து கிராஸ் பண்ணால் அது வந்து டிடெக்ஷன் காட்டும். அப்போ வந்து மோஷன் சென்சார் வந்துட்டு எந்த ஒரு அது அனிமலாக இருந்தாலும் சரி, ஏதாவது மூமெண்ட் தெரிகிற மாதிரி ஒரு ஏதோ நாங்கள் நடக்குது அப்படின்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணும். அப்புறம் வந்து நைட் விஷன், இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 33 ஃபீட்டுக்கு வந்து நைட் விஷன் வந்து ஒர்க் ஆகும். அதாவது லைட்டு வந்துட்டு உங்களுக்கு 33 ஃபீட்டுக்கு வந்துட்டு லைட் வந்து கவர் ஆகும். அப்புறம் டூ வே டால்க்னால் இப்போ வந்து 2 பேர் பேசிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன், அந்த கேமராலாம் வீட்டில் வச்சுருக்கேன், நான் வேறு ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா நான் இங்கேருந்து அந்த கேமரா மூலிமா அந்த வீட்டில் வந்து பேசிக்கலாம். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைங்க, இது வந்து ஒய்ஃபை கேமரா தான். இது வந்து என்ன இது கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபை 2.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒய்ஃபை நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் வித் மேக்னெட்டிங், இது வந்து ஒரு மேக்னெட்டிங் கேமரா தாங்க. ஸோ இது வந்து நம்ம கேமரா கடையில் மேக்னெட்டிங் கொடுத்துருப்பாங்க. எங்கே ஸ்டீல் இருக்கோ அதில் போய் நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ போடணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. எங்கேயாவது ஸ்டீல் இருந்தால் கூட நம்ம அதிலேயே ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், அந்த இடத்துல எனக்கு ஸ்டீல் இல்லை, அந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கான ஸ்டீல் வந்து இவங்களே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன காயின் மாதிரி இருக்கும், அதை நான் உள்ளே காட்டுறேன். ஸோ அந்த காயின் நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து SD கார்டும் வந்து சப்போர்ட் ஆகும், க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குங்க, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து அந்த EZVZ மேனுவல் புக் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த ஸ்டீலு நான் சொன்னேன்ல, இது வந்து செவத்தில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கேமரா வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து சார்ஜர் மூலியமாக தான் வந்து நம்ம கேமரா ஆன் பண்ண முடியும், அதை பவர் சப்ளை கொடுக்குறது. இது பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டரு. ஸோ அப்புறம் வந்து டைப் சி தாங்க. ஸோ டைப் சி கேபிள், அப்புறம் வந்து இந்த அடாப்டரு. இந்த டைப் சி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, இல்லை ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கிற இடமா பார்த்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த சார்ஜரை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இந்த டைப் சி கேபிளை வந்து கேமரா கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிளா பேப்பர், அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க மெயின் பிக்சரே இருக்குது. ஸோ கேமரா இந்த டப்பா தூக்கி போட்டுலாம். ஸோ இது தாங்க இந்த கேமரா. இங்கே உள்ளங்க அளவில் தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த சைடு வேணும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து எங்கேயாவது நம்ம டேபிள் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இப்படி வைக்கணும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மவுண்ட் பண்ணுறது வந்து இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேக்னெட்டிங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது மேக்னெட்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க கொடுத்த ஸ்டீலு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறோம், அது இந்த செம்ம ஸ்ட்ராங்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எடுக்க முடியாது. நம்ம இப்போ மேனுவலாக எடுக்கிறதுக்கு, இப்போ நான் எடுக்கிறதுக்குமே ரொம்ப புல் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து நம்ம QR கோட் பண்ணி இந்த கேமரா வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ வந்து இந்த கேமரா வந்து நம்ம அன்பாக்சிங் ஃபுல்லாக வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நான் வந்து வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 வீக் வந்துட்டு இது வந்து நான் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு இது எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதோட ரிவ்யூ, அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, அதோட கிளாரிட்டியிலேருந்து ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள்.